ஒரு கேப்டன் என்பவர் அது எந்த விளையாட்டாகவும் இருந்தாலும் தனக்கு கீழே விளையாடும் வீரர்களின் திறமைகளை கண்டறிந்து அவர்களை தக்க சமயத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான வாய்ப்பை வழங்கி அவர்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவராகவும் துணிச்சலான முடிவு எடுப்பவராகவும் பல நேரங்களில் ஒட்டுமொத்த அணிக்கும் உந்துதல் சக்தி அளிப்பவராகவும் சில நேரங்களில் ஆக்ரோஷமாக செயல்படுபவராகவும் இருக்க வேண்டும். இந்த சில குறிப்பிட்ட காரணங்களுக்காகவே இன்று வரையில் கங்குலி மிகச்சிறந்த வெற்றிகரமான இந்திய கிரிக்கெட் அணி கேப்டனாக கொண்டாடப்படுகிறார். அது டெஸ்ட் போட்டியாக இருந்தாலும் ஒருநாள் போட்டியாக இருந்தாலும் இவர் தலைமையிலான அணி அதிக வெற்றிகளை பெற்றுள்ளது. 2001ஆம் ஆண்டு இந்தியாவில் பயணம் செய்த ரிக்கி பாண்டிங் தலைமையிலான ஆஸ்திரேலியா அணிக்கு கங்குலி தலைமையிலான இந்திய அணி தன்னை காட்டியது என்று சொல்லலாம். குறிப்பாக கல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியை ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் டெஸ்ட் மேட்ச் ஆகஸ்ட் இன்று வரையில் பார்க்கப்படுகிறது. கங்குலி அவர்களின் அணியில் இடம் பிடித்த ஹர்பஜன் சிங் ஒரு கலக்கு கலக்கினார் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக அந்த தொடரில் ரிக்கி பாயிண்டை பலமுறை சொல்லி வைத்தாற்போல் அவர் ஆட்டம் இழக்க செய்தார். அசாருதீன் ஓய்வுக்குப் பிறகு இந்திய அணியின் கேப்டன்ஷிப் சச்சின் டெண்டுல்கர் இடம் சென்றது. சச்சின் டெண்டுல்கர் சிறந்த முன்னணி வீரராக திகழ்ந்தாலும் ஒரு கேப்டனாக அவரால் ஜொலிக்க முடியவில்லை மற்றும் கேப்டன்ஷிப் அவருக்கு ஒரு சுமையாக அவரது தனிப்பட்ட விளையாட்டு மிக பெரும் அளவில் பாதித்தது. இதனால் பல போட்டிகளில் இந்திய அணி தோல்வியை தழுவியது. அப்போதுதான் குறிப்பாக 2000ஆம் ஆண்டு கங்குலியிடம் கேப்டன்ஷிப் வந்து அடைந்தது. அதன் பிறகு இந்திய அணியில் பல மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டன. குறிப்பாக டெஸ்ட் மேட்ச் தொடக்க வீரர்கள் நிதானமாக விளையாட வேண்டும், அதிரடி வீரராக விளையாடக்கூடாது என்ற ஒரு எழுதப்படாத சட்டம் கட்டியமைக்கப்பட்டு வந்தது. இதனை உடைத்தெறிந்து டெஸ்ட் மேட்ச்களில் வீரேந்தர் சேவாக் அவர்களை தொடக்க வீரராக களம் இறக்கி கிரிக்கெட் உலகை விளையாடிய இங்கிலாந்து அணி 325 ரன்கள் குவித்து கோப்பை நமக்கே என்று இருந்தனர். ஓபனிங் களம் இறங்கிய கங்குலி 43 பந்துகளில் 60 ரன்கள் சேர்த்தார். அதன் பிறகு தொடர்ச்சியாக 3 விக்கெட் சச்சின் உட்பட இந்திய அணி தோல்வி உறுதி என்று எதிர்பார்க்கப்பட்ட போது களமிறங்கிய யுவராஜ் சிங் முகமது கைஃப் மிகச் சிறப்பாக விளையாடி வெற்றியை தேடித் தந்தார்கள். குறிப்பாக ஒரு ரன் 2 ரன்கள் எப்படி ஒரு நாள் போட்டிகளில் மிக விரைவாக எடுத்து ஆட்டத்தின் போக்கை மாற்ற முடியும் என்று முகமது கைஃப் செய்து காட்டினார். அந்த போட்டியின் இறுதியில் அந்த வெற்றியை கங்குலி கொண்டாடிய விதத்தை இந்திய அளவில் ஏன் உலக அளவில் கிரிக்கெட் ரசிகர்களால் உணர்ச்சிமயமான தருணமாக இன்று வரை மறக்க முடியாது. கங்குலி தான் அணிந்திருந்த ஜெர்சியை கழட்டி ஆக்ரோஷமாக சுற்றி வெற்றியை கொண்டாடினார். திறமைக்கு வாய்ப்பும் ஊக்குவிப்பு. சவுரவ் கங்குலி திறமையான கேப்டனாக இருந்ததற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது இளம் வீரர்கள் ஊக்குவிப்பது, அவர்களுடன் கலந்து உரையாடுவது, குறிப்பாக சுலபமாக அணுகக்கூடிய தலைவராக இருந்தார். எந்த ஒரு விஷயத்தை அவரிடம் மனம் திறந்து பேசுவதற்கும் வாய்ப்பு அளித்தார். முக்கியமான முடிவுகளை விளையாடும் மைதானத்திலே சக வீரர்களுடன் கலந்து ஆலோசித்து எடுத்து அதில் வெற்றியும் கண்டார். மிகத் திறமையான புகழ்பெற்ற கேப்டனாக வலம் வந்த கங்குலியின் கிரிக்கெட் வாழ்வு 2005ஆம் ஆண்டு முதல் இறக்கம் கண்டது. பெரிய அளவில் ரன்களை குவிக்க தவறினார். குறிப்பாக அவருக்கும் கிரேட் சேப்பலுக்கும் பயிற்சியாளர் இடையே நடந்த பனிப்போர் பெரிதாகி கங்குலி கிரிக்கெட் வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அவர் இந்திய கிரிக்கெட் அணியில் இருந்து நீக்கப்பட்டார். பின்பு ஒரு சில ஆண்டுகளிலேயே மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டாலும் 40 வயதை நெருங்கிவிட்ட காரணத்தினால் 2008ஆம் ஆண்டு இந்திய கிரிக்கெட் விளையாட்டில் இருந்துதான் ஓய்வு பெற்றாலும் இந்திய ரசிகர்களின் மனதில் குறிப்பாக இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன்களின் சிம்ம சொப்பனமாக பெங்கால் டைகர் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறார். கிரிக்கெட் தரவரிசையில் பல படிக்கட்டுகள் கீழே இருந்த இந்திய அணியை ஆஸ்திரேலிய அணிக்கு அடுத்த அணியாக இந்திய அணியை நீண்ட காலம் நிலைபெற்று நிற்கச் செய்த பெருமை கங்குலியை சாரும். இன்று தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய அணி பல வெற்றிகளை உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பெறுவதற்கு அடித்தளம் அமைத்து தந்தது கங்குலி என்பது நிதர்சனமான உண்மையாகும்.